ஒரு காலத்துல எங்க அம்மா, இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல டிவி கிடையாது. டிவி கிடையாது. அந்த வானொலி, நெல்லை வானொலி நிலையம், அந்த ரேடியோ மட்டும் இப்பவும் இருக்கு. அதை மட்டும் அப்பப்போ பாட்டு கேட்டுக்கிடுவாங்க. டிவி வீட்டுல இருந்து பார்க்கறது கிடையாது. என் வீட்டுக்காரி வீட்டுக்குள்ள வந்தோடனே எல்இடி டிவி, 24 மணி நேரமும் டிவி பார்க்க. ஏம்மா உனக்கு 24 மணி நேரமும் டிவி வாய்க்க உனக்கு அழுக்கலையாங்க? உண்மை கெட்டித்தான் 14 வருஷம் ஆச்சு, அழுத்தா போச்சுங்க. டிவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை புருஷனுக்கு கிடையாது. ஒரு காலத்துல இருந்துச்சு. எங்க பாட்டி எங்க தாத்தா பேரை சொல்ல மாட்டாமா, முருகன் அப்படின்னு பேரு இருக்கும். கடையில போய் முறுக்கு கேட்டா கூட அந்த மூ வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ருக்கு தாங்க ருக்கு தாங்க ருக்கு தாங்கப்பா. கடைக்காரன் புரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டி முறுக்கு கேட்கான்னு முறுக்கு எடுத்து கொடுப்பான். அதே மாதிரி ஒரு வீட்டுல முருங்கைக்காய் விளைஞ்சி கிடக்குன்னா அந்த மூ வந்துடக்கூடாது, ருங்காதாங்க ருங்காதாங்கப்பா. இந்த கிளவி முருங்கைக்காய் கேட்கான்னு முருங்கைக்காய் கொடுப்பான். அப்படி ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த உறவு உன்னதமான உறவு அப்போ. அதற்கு அப்புறம் எங்க அம்மா காலத்துல எங்க அப்பா எந்த திசையை பார்த்து வேலைக்கு போறாரோ அந்த திசையை பார்த்து கால் நீட்டி உட்கார மாட்டான். அப்படி ஒரு மதிப்பு மரியாதை. இன்னைக்கு நான் எந்த திசையை பார்த்து வேலைக்கு போறேனோ அந்த திசையை பார்த்து காலை நீட்டி 2 விளக்கமாத்தையும் போட்டு உட்கார்ந்துருக்கான். அப்ப இது உன்னதமான உறவுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு காலத்துல பேரே சொல்ல மாட்டாங்கிறது உண்மைதான். அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கெல்லாம் பேர் நல்லா சொல்றாங்களே, ரொம்ப சௌரியமா இருக்கு. எங்க இந்த தூத்துக்குடியில இருந்து கல்யாணம் முடிச்சு வந்திருக்காங்க. என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் புருஷன் பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி? ரமேஷ் எந்திரி, பல்தை குடி, காப்பி குடி, வேலைக்கு போனான். நான் பல்ல தச்சிருக்கேன், சும்மா இருக்காம என் வீட்டுக்காரியை கூப்பிட்டேன். ஏட்டி இவெல்லாம் என்னட்டி பொம்பளை, புருஷன் பேர 1000 மட்டும் சொல்லாலே இவ என்ன பொம்பளைங்க? என் வீட்டுக்காரி சொல்ல அடுத்த வீட்டு பிரச்சனை, நமக்கு எதுக்கு செல்வகுமாரி, நீ உள்ளவா அப்படிங்க. பேரை சொன்னாலும் பரவாயில்லையா, வீட்டுல விளக்கெண்ணெய் இல்ல, எதிர் வீட்டுல போய் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வாங்கன்னு எங்க வீட்டம்மா சொன்னாங்க. நான் எதிர் வீட்டுக்கு வந்தேன். அந்த அக்கா உள்ளுக்குள்ள இருந்தாங்க, சமையல் கட்டில இருந்தாங்க. நான் வெளியில் நின்று கேட்டேன், அக்கா அக்கா விளக்கெண்ணெய் இருக்கா அப்படின்னு. அந்த அக்கா சொன்னாங்க விளக்கெண்ணெய் வேலைக்கு போயிருக்குன்னாங்க. நான் கூட சரி வீட்டுல ஏதோ பிரச்சனை போல அப்படின்ட்டு, அக்கா நான் உண்மையான விளக்கெண்ணெய் கேட்டேன்க்கா அப்படின்னு. அந்த வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்குல்ல. அப்ப நான் யாரு? மாமனார் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காருங்க. மாமனார் உண்மையான விளக்கெண்ணையா, வீட்டுக்காரரு விளக்கெண்ணையா? அப்ப என்ன மரியாதை இருக்கு? நீங்க உன்னதமான உறவுன்னு நீங்க பேசலாமா?